தமிழக சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் நேரம் மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் 2014-15 ஆண்டின் பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். அப்போது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நேரத்தை மாற்றியதாகவும் திமுக எம்எல்ஏ சிவசங்கரை அனுமதிக்கவில்லை என்று கூறியும் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். நிதிநிலை அறிக்கை காலை 10 மணிக்கு பதிலாக முற்பகல் 11 மணிக்கு மாற்றி பேரவைத் தலைவர் ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை மணிக்கு நிதிநிலை அறிக்கை என்று ஏற்கனவே அறிவித்துவிட்டு அந்த நேரத்தை மீண்டும் இப்படி மாற்றியிருக்கிறார்கள். ஆகவே ஜெயலலிதாவுடைய ஆட்சி ஒரு துக்ளக் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று தொடங்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மீது நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் எங்களுடைய உறுப்பினர் திரு சிவசங்கர் அவர்களை விட மறுத்திருக்கிறார்கள். ஆக இதையும் கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் சுட்டிக்காட்டி வரும் குறைபாடுகளுக்கு அரசின் சார்பில் விளக்கம் அளித்திட முன்வராத நிலையில் இந்த நிதிநிலை அறிக்கை படிக்கும் நேரத்தில் நாங்கள் அவையில் இருப்பது சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு முரணானது என்பதால் திமுக கழகம் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறது. இதே கருத்தை கூறி வெளியேறிய புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ராஜ்யசபாவில் அதிமுக எம்பி மைத்ரேயன் அறிக்கையை கிழித்து எறியும் போது தமிழக சட்டசபையில் அதே நிலைப்பாட்டை எடுத்த திமுக எம்எல்ஏ சிவசங்கரை சஸ்பெண்ட் செய்வது நியாயமா என்று கேள்வி எழுப்பினார். வெற்று அறிக்கையாக இருக்கிறது என்று மனிதநேய மக்கள் கட்சியினர் தெரிவித்தனர். நாடாளுமன்றத்தில் அண்ணா திராவிட கழகத்தினுடைய உறுப்பினர் மைத்ரேயன் அவர்களுக்கு எதிராக கொடுத்த ஒரு அறிக்கையை கிழித்து போடுகிறார். அதேபோல கடந்த சட்டமன்ற தொடரில் ஆளுநர் உரையின் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் ஒரு அறிக்கையை கிழித்து போட்டார். அதற்கு உடனடியாக பதவி நீக்க, அதாவது ஒரு வாரம் எல்லாம் அந்த தொடர் முழுவதும் நீக்கி வைக்கிறார்கள். அதே சமயத்தில் நாடாளுமன்றத்தில் அவருடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் செய்தால் சரி, சட்டமன்றத்தில் மற்ற கட்சிக்காரர்கள் செய்தால் இது எப்படி தவறாக இருக்க முடியும்? இந்த ஆண்டு பட்ஜெட்டும் வெற்று அறிவிப்புகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் வெளிநடப்பு மனிதநேய மக்கள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், புதிய தமிழகம் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளன்று வழக்கம் போல் எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த், திமுக தலைவர் கருணாநிதி ஆகியோர் பங்கேற்கவில்லை. தேமுதிக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபை அலுவல்களில் வழக்கம் போல கலந்து கொண்டனர்.